வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A நோட்டிபிகேஷன் ஜூலை 15, 2025 ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இதுக்கான ப்ரிலிம்ஸ் தேர்வு செப்டம்பர் 28, 2025 நடக்க போகுது. அதுக்கான ரிசல்ட் 2 மாசத்துல அக்டோபர் நவம்பர்ல ரிசல்ட் வரலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் மெயின்ஸ் தேர்வு நடக்கும். அப்ப டிசம்பர் ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026 இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். இப்போல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா மினிமமா 6 இருந்து 7 மாதங்கள் கால அவகாசம் இருக்குது மெயின்ஸுக்கு. குரூப் 1 குரூப் 2 தேர்வுகள் இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் தயாராகும் பொழுது ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரே நேரத்துல ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறதுக்கு கால அவகாசம் இருக்காது. அதுக்கப்புறம் படிச்சு பாஸ் பண்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்ப இப்ப இருந்து நீங்க படிக்கும் பொழுதே ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில படிக்கணும். அப்படி படிச்சாதான் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணி மெயின்ஸை ஈஸியா போயிட்டு அதையும் அடிச்சு பாஸ் பண்ண முடியும். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ யாருக்காகனா சின்சியரா குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்காக தான். நம்ம ஏற்கனவே குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கிறோம். குரூப் 2 மெயின்ஸுக்கு தனியா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் குரூப் 2A மெயின்ஸ் ஏற்கனவே குரூப் 2 மெயின்ஸ் போட்டுட்டோம். டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க, கதையா எழுதணும். இது ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ஆன்லைன் எக்ஸாம் 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸாம் இது. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா குரூப் 2Aன்னு பேர். குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் இது தனியாக நடக்கும். குரூப் 2 மெயின்ஸ் தனியாக நடக்கும், குரூப் 2A மெயின்ஸ் தனியாக நடக்கும். இதுக்கு சின்சியரா படிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மற்றபடி சும்மா பாக்குறவங்க, ஃபேக்கா வர்றவங்க, ஸோ ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு வரவங்க தயவு செஞ்சு நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அதே போல இது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அல்லது மற்ற போட்டித் தேர்வுக்கு படிக்கலாம். விருப்பம் இல்லை என்றால் தாராளமாக இந்த துறையே வேண்டாம், போட்டித் தேர்வே வேண்டாம், நான் வேற தொழில் பண்ணிக்கிறேன், வேலைக்கு போறேன்னா தாராளமாக மூவ் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உரிமை. நம்ம இப்ப சிலபஸை டீகோட் பண்ண போறோம். டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி என்னென்ன படிக்கணும்ன்றத தெளிவா சொல்ல போறோம். இதுலயும் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன புக்கை படிக்கணும்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறேன். நீங்களே படிச்சாலும் படிங்க, இல்ல படிக்கலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல அதையும் தாண்டி ஒரு இன்ஸ்டியூட்ல போய் தான் பல ஆயிரங்கள் லட்சங்கள் கட்டி படிக்கணும்னா படிங்க. கடைசியா ஒரு சின்ன ஆப்ஷன், நாம மிக குறைவான ஃபீஸ்ல இந்த ஜிஎஸ்க்கான கிளாஸ் எடுக்கிறோம். ஜிஎஸ் மட்டும், தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ ரீசனிங்கோ எடுக்கிறது இல்லை. ஒன்லி ஜிஎஸ் பொது அறிவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம், அது கட்டாயம் கிடையாது. இருக்கிற எல்லா ஆப்ஷனும் சொல்லிட்டேன். இப்ப குரூப் 2A மெயின்ஸை தெளிவா பார்ப்போம். பேப்பர் 2ன்னு போட்டிருக்கேன் சார். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, அது வேற தனி. அதுல 40 எடுத்து பாஸ் பண்ணா போதும். இது அப்படி கிடையாது. 3 மணி நேரம் அவகாசம், 300 மார்க், 200 கேள்வி, 300 மார்க். அது எப்படி தயாராகிறது? அப்ஜெக்டிவ் தான். 5 ஆப்ஷன் கொடுத்துலாம், ஒரு ஆப்ஷனை மவுஸ் வச்சு நீங்க கிளிக் பண்ணணும். ஆன்லைன் எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க, சரியா? முதல்ல 150 கேள்விகள் டிகிரி ஸ்டாண்டர்டு. பார்ட் A ஜெனரல் ஸ்டடிஸ். பகுதி A என்பது பொது அறிவு, பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும். எப்படி வேணா கொஸ்டின் இருக்கும். இங்க நாம இது அவுட் ஆஃப் சிலபஸ், ஸ்கூல் புக்ல கேட்கற அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம குரூப் 4ல கேட்கறோம்னா அது SSLC ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தாங்க, அதனால கேட்கிறோம். இங்க அப்படி கொடுக்கல, டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்குறாங்க. 150 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, ஹெரிட்டேஜ், கல்ச்சர். இது அப்படியே பாருங்க, நம்ம ப்ரிலிம்ஸ்ல வரக்கூடிய யூனிட் நம்பர் 6 மாதிரியே இருக்குதா பாருங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் கொடுத்துட்டான், பட் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கிறான். ஐரோப்பியர் வருகை நம்ம படிக்கிறோம், அதுல தமிழ்நாடையும் படிக்கணும், தமிழ்நாடை பத்தி தான் படிக்கணும் கொடுத்துருக்கான். அப்ப இந்தியாவில ஒட்டுமொத்தமா படிக்க தேவையில்லையா, அல்லது பல்வேறு மாநிலங்கள் நடந்த விஷயங்களை படிக்க தேவையில்லையா அப்படின்றது ஒரு டவுட். சில நேரங்கள் அதுல கேள்வி கேட்டுறோம். இந்தியாவில ஐரோப்பியர், தமிழ்நாட்டுல ஐரோப்பியர் வருகை, அதுல முக்கியமா போர்ச்சுகீசியர், டச்சு, டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அப்படியே வந்தீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வாரு, மராத்தா வாரு, பாளையக்காரர் கிளர்ச்சி, அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போகுது. இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தியோசபிகல் சொசைட்டி, ராமகிருஷ்ண மிஷனோட முடிஞ்சு போகுது. சமூக சமய சீர்திருத்தங்களோட முடியுது. அப்படியே தமிழ் ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடு, எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, ஐஎன்எம் வந்துடுறான். உடனே தமிழ்நாட்டை பத்தி பேசியிருக்கேன், டக்குன்னு ஐஎன்எம் வரான். அப்ப இங்க என்ன யோசிச்சு பாருங்க, சிலபஸ் முன்னுக்கு பின் முரணா இருக்கா? மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர்னு கொடுத்துட்டு தமிழகத்தை பத்தி தான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்திய தேசிய இயக்கத்தை கேட்கறீங்க. முன்னுக்கு பின் முரணா இருக்குது. ஆனா எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க சிலபஸை விட்டுருங்க, நான் படிக்கிறதுக்கு சொல்ல வரேன்.
அப்போ நம்ம இதுக்கு படிச்சா ஆகணும், அதுக்கு புக்கு சொல்றதுக்காக சொல்றேன். ரைட். மற்ற சுதேசி மூமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் முக்கியமான அகழ்வாராய்ச்சிகள், அப்படியே திருக்குறள், அதுக்கப்புறம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில், நீதி கட்சி, பெரியார், அண்ணா, அதே கதை தான். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ரிலிம்ஸுக்கு படிச்சதே மெயின்ஸுக்கு படிக்க போறோம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் புதுசா பண்ண போறது இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி முதல்ல நீங்க படிக்க வேண்டியது நம்பர் 1 இவர் தான், சிந்து முதல் பிளாசி வரை. இதுல நீங்க சிந்துலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா நீங்க மாடர்ன் ஹிஸ்டரி படிச்சா போதும். ஐரோப்பியர் வருகை, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தமிழ்ல தான் அந்த புக் இருக்கும், இதை நீங்க படிச்சுக்கணும். ரெண்டாவது இந்த புக், இதுல ஏதாவது ஒண்ணு படிக்கலாம், பட் இது வந்து போதும் நான் சொல்லுவேன். ரெண்டாவது சொல்ற புக்கு நான் டூன் போட்டுருக்கோம், அந்த புக்கு. இது ரெண்டும் நீங்க படிச்சுக்கலாம் தமிழ்ல படிக்கிறவங்க. இல்ல நான் வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறேன் அப்படின்னா நம்ம மாடர்ன் ஹிஸ்டரிக்கு ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக்கு, தமிழ்நாட்டு வரலாறுக்கு நம்ம வெங்கடேசன் சாரோட புக்கு. இந்த 2 புக்குமே ஃப்ரீ பிடிஎஃப், 500 ரூபா ஒரு புக்கு வாங்கினீங்கன்னா ரெண்டுமே ஃப்ரீயா நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. போய் இந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணி அந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் நிறைய இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ் அப்படிங்கிற மெனுல பொறுமையா தேடுங்க, பார்த்துட்டு உடனே எனக்கு மெசேஜ் பண்றது, கால் பண்றது தயவு செஞ்சு வேண்டாம். இந்த காரணத்துக்காக நான் ஏதாவது சீரியஸா படிச்சுட்டு இருப்பேன், நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பேன், ஏதாவது ஒர்க் பார்க்கும்போது தான் கால் பண்ணி ஏதாவது சீரியஸா என்ன ஏதாவது பிரச்சனையாப்பான்னு கேட்டா இல்ல சார் இந்த டெலகிராம் குரூப்ல மெட்டீரியல் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அது வேண்டாம், பொறுமையா தேடி பாருங்க. நம்ம எல்லா மெட்டீரியலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு வந்து இலவசமாக விலை இல்லாம கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா நிதானமா கையாண்டு தேடி எடுக்கணும். பிடிஎஃப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ், திருக்குறள், ஹிஸ்டரி புக்ல, எத்திக்ஸ் புக்ல, அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே, கரண்ட் அஃபேர்ஸ், அதுல இருக்கக்கூடிய பாலிசி நோட்ஸ், இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இது படிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை கேள்வி கேட்கறாங்களாம்? 30 கேள்வி. அப்படியே சொலையா லட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த கேள்வி அடிக்க முடியும். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா படிச்சீங்கன்னா, நீங்களே படிச்சீங்கன்னா. நெக்ஸ்ட், தமிழ்நாடு நாகரிகம், மரபு, பண்பாடு இருக்குல்ல, அதுக்கு நம்ம கே பிள்ளை அல்லது இவரு தட்சிணாமூர்த்தி ஏதாவது ஒண்ணு படிச்சா போதும். எல்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஒண்ணு வாங்கி படிக்கலாம். இலக்கியத்துக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னா தேவிரா புக்கு படிக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம ப்ரிலிம்ஸுக்கே படிக்கிறோம். ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறோம், குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறோம், குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கிறோம், எல்லா இடத்துலயும் வருது. நெக்ஸ்ட், இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இங்கேயும் பாருங்க முன்னுக்கு பின் முரண். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய நிர்வாகம் அல்லது அரசு நிர்வாகம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல, வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஆனா இங்க பாருங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அப்படியே பாருங்க 74வது சட்ட திருத்தம், இது வரைக்கும் கிராம சபா எல்லாம் வந்துடும். இதுல இருந்து ஆரம்பிக்குது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இங்க இருந்து ஆரம்பிக்குது. இதுல இருந்து செகண்ட் ஆஃப், இது கான்ஸ்டிடியூஷன், இது செகண்ட் ஆஃப், தமிழ்நாடு சம்பந்தமா வரக்கூடியது. இதுதான் ஹையஸ்ட். நம்ம சப்ஜெக்ட் தான் ஹையஸ்ட். 45 கேள்வி கேட்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல நீங்க படிக்க வேண்டியது 6th to 12th ஸ்கூல் புக் தான். தமிழ்ல சந்திரசேகரன் சார் புக்கு, இங்கிலீஷ்ல லட்சுமிகாந்த் புக்கு. தமிழ்நாடு அரசு நிர்வாகத்துக்கு நம்ம வெங்கடேசன் சாருடைய அரசாங்க ஆளுகை, நம்ம தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக ஆளுகை புத்தகம் எக்ஸலண்டா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. இதுல லட்சுமிகாந்த் புக்கு ஃப்ரீயா நம்ம பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் போட்டிருக்கிறேன், இல்லாதது அதை செஞ்சு கேட்காதீங்க, இருந்தா நானே போட்டுருவேன். அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன். மூணாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி. இதுல வந்து 20 கேள்விகள் கேட்கறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ப 6th to 12th ஸ்கூல் புக்ல இந்த சிலபஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. இதை தாண்டி நம்ம படிக்கணும்னா தமிழ்ல பெஸ்ட் சோர்ஸ்ன்னு சொல்றது தர்மராஜ் அவர்கள், ப்ரொஃபசர் தர்மராஜோட புத்தகம். இது வந்து அப்டேட்டட் கிடையாது, 2007 முடிஞ்சு போகுது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் அவர்களுடைய புத்தகம் அவைலபிள். இது தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க. தமிழ்லயும் அறிவியல் தொழில்நுட்பம், இங்கிலீஷ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 2 புக்கு, அதாவது தமிழ் இங்கிலீஷும் போட்டிருக்கிறாரு, தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது தமிழ்ல. இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு அது ஆல்ரெடி இளையராஜா கண்ணன் அவர்கள் புத்தகம் இங்கிலீஷ்ல இருக்குது. அதையும் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் வருது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. சயின்ஸ் ரிப்போர்ட்டர், CSIR, மத்திய அரசாங்கமே ரிலீஸ் பண்ணக்கூடிய மாத இதழ், மாசம் 30 ரூபா சம்திங் பே பண்ணி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷனுடைய ஜெனரல் புக்கு, டாடா மெக்ராஹில், ரவி பி அக்ரகாரியோட புத்தகம். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு கொஞ்சம் UPSC ஸ்டாண்டர்ட்ல, குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல கூட நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க, பட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும்.
இதுல வந்து இது கட்டாயமா நீங்க வாங்கணும், இது வாங்காதது உங்க விருப்பம். நான் என்னென்ன படிக்கணும் எங்கெங்க எடுக்கணுன்றத சொல்லிடுறேன். அடுத்தது தமிழ்நாடு எக்கானமி, அதுலயே சோசியல் இஷ்யூ 30 கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாடு எக்கனாமி அதுலயே பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ்ல இருந்து 2 சேர்த்து 30 கேள்விகள் கொடுத்துட்டாங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப இந்திய பொருளாதாரம் நம்ம ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாபிக்கே பாருங்க, தமிழ்நாடு எக்கானமி சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் படிக்கணும். அப்ப 6th to 12th ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டு நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு சம்பந்தமா படிச்சா போதும். பொருளாதாரம் கான்செப்டை படிச்சுக்கிறதுக்கு சங்கர் கணேஷ் கருப்பையா புத்தகம் இங்கிலீஷ் அல்லது தமிழ்ல இருக்குது. அதை தாண்டி மாநில நிதி ஆணையம், அது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு அரசு பட்ஜெட், தமிழ்நாடு அரசனுடைய பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு அரசனுடைய திட்டக்குழு, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். இதுல இருந்து தான் அதிகமான கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் எதிர்பார்க்கலாம் நாம எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில். இதை தாண்டி சமூக பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ், சிவா அவர்களுடைய புத்தகம் நம்ம படிக்கலாம். அப்புறம் ஹெச்டிஆர் ரிப்போர்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெச்டிஆர் ரிப்போர்ட், இந்தியன் கவர்மெண்ட் அதாவது யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்தியாவை பத்தின ரிப்போர்ட், உலக நாடுகள்ல இந்தியாவினுடைய இடம், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுடைய இடம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் சமூக நலன், மருத்துவம், கல்வி துறைகளை பத்தி நம்ம நல்லா படிச்சுக்கணும். சோசியல் இஷ்யூஸ் பாலிசி நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொள்கை குறிப்பேடுகள், தமிழ்நாடு அரசனுடைய வெப்சைட் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அதுலயும் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் கட்டாயமா கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெண்ணுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் கொண்டு வந்த, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த 3 முத்தான திட்டங்களை விளக்குக. என்ன எழுதுவீங்க? ப்ரிலிம்ஸ்ல கேட்டானே அதே எழுத வேண்டியது தான். குரூப் 4ல கேட்டானே, குரூப் 1ல கேட்டானே, விடியல் பயணம் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல தானே விடியல் பயணம் தானே. அடுத்ததாக மகளிர் உரிமை தொகை. விடியல் பயணம் வேலைக்கு போற பெண்களுக்கு பயனுள்ளதா இருக்குது. மகளிர் உரிமை தொகை வீட்டில் இருக்க மகளிருக்கு அவங்கள வந்து வாழ்க்கையில வந்து மேம்பாடு அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. 3வது ரொம்ப முக்கியமானது, காலேஜ் போற பிள்ளைகளுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க இல்லையா. ஆண்களுக்கு தமிழ் புதல்வன், பெண்களுக்கான திட்டம் பேர் என்ன அப்படின்றத தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த 3 திட்டத்தை நான் சொன்னதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திட்டம் எழுதி, டேட்டு, மந்த், இயர் எழுதி, அந்த திட்டத்தினோட நோக்கம் என்ன, அதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள், இதன் மூலமாக எவ்வாறு மேம்பாடு அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தனித்தனியா பாயிண்ட் போட்டு எழுதணும். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்வி. அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற விதத்துல இருக்குது. இ கவர்னன்ஸ், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நிதி ஆயோகோட ரிப்போர்ட், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாம் இது நம்ம படிச்சுக்கணும். அடுத்ததாக 5வது யூனிட், ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, 25 கேள்விகள். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடினுடைய புவியியல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாடை தாண்டியும் வெளியில இருந்தும் கேள்விகள் வரும். தமிழ்நாட்டை தாண்டி என்ன பண்ணுவாங்க, வெளில இருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. எப்படின்னு பாருங்க, இதெல்லாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இங்க பாத்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் தமிழ்நாட்டிலே வருது, தமிழ்நாடு ஜியாகிரபிலே வருது. அப்போ பேரு மட்டும்தான் சும்மா தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பான், நீங்க இந்தியாவை பத்தி படிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்ப இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி 2 சேர்த்து தான் படிக்கணும். பின்னாடி இதெல்லாம் வருது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்த்து. அப்ப நம்ம என்ன பண்றோம், தமிழ்ல படிக்கிறவங்க ப்ரொஃபசர் தர்மராஜ் அவர்களுடைய என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் தமிழ் ஆங்கிலத்துல அவைலபிள், இல்ல சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற புத்தகம் நீங்க இதுக்கு படிக்கலாம். 6th to 12th ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்திய புவியியல், தமிழ்நாட்டு புவியியல் 2த்தையும் படிச்சுக்கணும். நம்ம மஜித் ஹுசைன் புக்கு, இந்த புக்கு ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஃபைல்ஸ் மெனுல போய் பொறுமையா நிதானமா தேடுங்க, உடனே வந்து என்ன கேட்காதீங்க, தேடி நீங்களே கண்டுபிடிங்க. நிறைய ஃபைல்ஸ், முக்கியமான ஃபைல்ஸ் ஃப்ரீயா பிடிஎஃப் போட்டிருக்கிறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. மாத 2 முறை வரக்கூடிய இதழ், பை மந்த்லி, டவுன் டு எர்த். இது ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சோசியல் இஷ்யூஸ், பொருளாதாரம், புவியியல், சமூக பிரச்சனைகள் எல்லாமே இதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க. இந்த மாத 2 முறை இதழை நீங்க காசு கொடுத்து தனியா ஒரு கடையில போய் புக் ஷாப்ல போயிட்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய டவுன்கள்ல போய் நீங்க கேட்டு அதை வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கான சிலபஸை டீகோட் பண்ணி என்னென்ன படிக்கணும், எதில் படிக்கணும்னு தெளிவா சொல்லியாச்சு. கடைசியா கரண்ட் அஃபேர்ஸ், எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் ஒரு ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும். அந்த ஒரு ஆண்டு படிக்கிறதுல நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஓகே. தினமணி, தி இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்துல
இல்லைனா வேற ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை பார்த்து, இப்போ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி வித் தர்ஷினி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனல் போய் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் யார் நல்லா சொல்லித்தராங்க, எது உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க, அவங்க கிட்ட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க 6 மாதம் 1 வருடத்திற்கு பிடிஎஃபாவே என்ன பண்றாங்க, கொடுத்துட்டு வராங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி திட்ட மாத இதழ் மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்றது ஆங்கிலம் தமிழ்ல இருக்குது, காசு கொடுத்து நீங்க வாங்குற மாதிரி, கடைகள்ல வாங்குற மாதிரி இருக்கும். குருஷேத்ரா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், மத்திய அரசு ரிலீஸ் பண்றது. தமிழரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து நாம போயிட்டு பெரிய பெரிய புக் சென்டர்ல வாங்குற மாதிரி இருக்கும். இதை மட்டும் ஃப்ரீயா நாம வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியூ இந்தியா சமாச்சார் வெப்சைட்டோட பேர். இந்த நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிற வெப்சைட் நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு தமிழ்ல ஆங்கிலத்துல பல்வேறு மொழிகள்ல மாதம் 2 முறை வரக்கூடிய இலவச இதழ் மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்றது, இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான்ப்பா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, கடைசியா ஜிகே பார்த்துட்டோம். 150 பட்டப்படிப்பு தரம், 50 கேள்விகள் சைக்காலஜி ரீசனிங் உளவியல்ல இருந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 27 தலைப்புகள், இந்த தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி படிக்கிறது, 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருப்பான், ஆனா எப்படின்னா கேள்வி கேட்பான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. 50 கேள்விகள், அதுல 150, ஒரு 50, 200 கேள்வி. 200 கேள்விக்கு 5 ஆப்ஷன் கொடுப்பான், ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் மேல உட்கார வச்சிருவாங்க, மவுஸை வச்சு கிளிக் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு படிக்கிறதுக்கு வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங்கோட நம்ம RS அகர்வாலோட புத்தகம், எஸ் சந்திரன் அண்ட் RS அகர்வாலோட புத்தகம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2024-25 டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய ரீசனிங் சம்ஸ்லாம் நீங்க பாத்துக்கலாம். அதை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் இந்த புக் வாங்கி படிச்சீங்கன்னா ஓகே, வேற எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த புக் வாங்கலைன்னா கூகுள் பண்ணணும். இந்த டாபிக் இப்போ அனலாஜின்னு போட்டு நீங்க கூகுள் பண்ணணும். அதே போல யூடியூப்ல போய் அனலாஜி ரிலேட்டட் வீடியோஸ்ன்னு போட்டு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரெண்டும்பா, எஸ்எஸ்சி அண்டு ரயில்வே, அதுல கேட்கக்கூடிய ரீசனிங் கொஸ்டினையும் பார்க்கணும். ஏன்னா எப்படி வேணாலும் கேள்வி வரலாம், எவ்வளவு கடினமா வேணா இருக்கலாம். அந்த 10ஆம் வகுப்பு தரலாம் மறந்துருக்கு, எப்படி வேணாலும் இதுல இருந்து வேணாலும் கேட்கலாம். 50 கேள்விகள் கேட்க போறோம். இதுதான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங்கே வராது, கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே தமிழ் ஆங்கிலம் மற்ற ஜிகே எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ அதுலயும் டிஸ்ட் தான், அது வேற விஷயம். இந்த இடத்துல இந்த வாட்டி குரூப் 2A மெயின்ஸ்ல ஒரு மிகப்பெரிய விட்டல் ரோல் வந்து இது வந்து பிளே பண்ண போகுது. ஸோ இதை நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 50 ஓகே நாம எடுக்கல, மீதி 150க்கு நாம எவ்வளவு எடுக்கிறோம், கிளாஸ் ப்ரிலிம்ஸ்லயே எவ்வளவு எடுக்கிறோம். குரூப் 2A ப்ரிலிம்ஸ்லயே குரூப் 2A மெயின்ஸுக்கு எவ்வளவு எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த சிலபஸ் நம்ம படிக்கிறோம், இதுல பாதி படிச்சிரும், பாதி தான் நம்ம வெளியில இருந்து படிக்கணும், புதுசா படிக்கிறோம் மெயின்ஸுக்காக. 25ல ஒரு 12 கேள்வி நம்ம ப்ரிலிம்ஸ்லயே படிச்சிருவோம், 13 கேள்விகள் தான் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும். அடுத்தது தமிழ்நாடு பொருளாதாரம் சமூக பிரச்சனை. ஸோ இதுலயும் பாதி நம்ம படிச்சிடறோம். எங்க படிக்கிறோம்னா யூனிட் நம்பர் 5ல இந்திய பொருளாதாரம், அதுல தமிழ்நாடு பொருளாதாரம் படிக்கிறோம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் படிக்கிறோம், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இதுல நம்மளுக்கு 30னா 15 கேள்விகள் நம்ம ப்ரிலிம்ஸ்லயே படிச்சிருவோம். எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ப்ரிலிம்ஸ்லயே படிச்சிருவோம். மெயின்ஸ் வரும்போது கொஞ்சம் காலம் இருக்குல்ல, டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அது கேட்பாங்க அதிகமா, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அப்ப இதுலயும் 15 கேள்விகள், பாதி கேள்விகள் படிச்சிடறோம். இதுதான் நம்ம புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும், அதுலயும் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் நம்ம பிசிக்ஸ்ல படிக்கணும். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு சிலபஸ்ல ப்ரிலிம்ஸ்ல கிடையாது, பட் மெயின்ஸ்ல கொடுத்துருக்குறோம். நானோ டெக்னாலஜி இது எல்லாமே. அடுத்தது பாருங்க, பாலிமர், எல்பிஜி, கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், இதெல்லாம் பாருங்க பயாலஜில வருது, ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருக்கணும். நம்ம யாருமே ப்ரிலிம்ஸ்ல சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது இல்லை, ஏன்னா கம்மியான கேள்வி வருது, நிறைய புத்தகம் படிக்கணும்னு சொல்லி. அப்ப இதை வந்து பாத்துக்கோங்க, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல நீங்க படிச்சிருக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நீங்க புதுசா படிக்கணும். இது வரைக்கும் நம்மளுக்கு சயின்ஸ், இதுக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மொத்தமா 20 கேள்வி. இதுவும் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் மெயின்ஸ்ல, ஏன்னா இதெல்லாம் யாருமே படிக்காம போவாங்க. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 1, என்விரான்மெண்டல் 2, ரீசனிங் 3, இந்த 3 பார்ட் தான் யாரும் படிக்காம போவாங்க, மற்றதெல்லாம் எதுவுமே ப்ரிலிம்ஸ்லயே படிச்சிருவாங்க. இப்ப இது பாருங்க, இந்திய அரசமைப்பு
மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் 45. தமிழ்நாடு நிர்வாகத்துல வந்து 15 வரும், இல்ல 30 வரும். இந்த 30 நம்மளுக்கு அப்படியே ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருவோம். இந்த 15 தான் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அடுத்ததாக கடைசியா INM யூனிட் நம்பர் 6. இது நம்ம ப்ரிலிம்ஸே படிச்சிடறோமா? INM படிக்கிறோம். தமிழ்நாடு வரலாறு, மரபு, பண்பாடு, இலக்கியம், சங்க காலம் முதல் இக்காலம் வரை, திருக்குறள், ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்க கால கிளர்ச்சி, பெண்களின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, நீதி கட்சி, திராவிடர் கழகம், அண்ணா, பெரியார் படிக்கிறோமா? அப்படியேங்க இருக்குது பாரு. அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், அகழாய்வு கண்டுபிடிப்புகள், 30 கேள்விகள். இது நம்ம ஃபுல்லா அங்கேயே படிச்சிடறோம், நம்ம கையே வைக்க போறது இல்லை. அப்போ 30, கான்ஸ்டியூஷன்ல ஒரு 30, 60, எக்கனாமிக்ஸ்ல ஒரு 15, அதாவது எக்கனாமிக்ஸ் அது ரிலேட்டடா 15, 30, 30, 60, 15, 75. அதை தாண்டி இன்னொரு 12 சொல்லியிருந்தோம், 77, 87, கடைசியா ஒரு 10, 97, கிட்டத்தட்ட 100. 150ல 100, 3ல் 2 பங்கு நாம ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிடறோம். எக்ஸ்ட்ரா படிக்கிறது நல்லா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்றேன் பாருங்க, எக்ஸ்ட்ரா படிக்கிறது. இதுல தமிழ்நாடு நிர்வாகம் 15க்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும். தமிழ்நாடு நிர்வாகம் 15 எக்ஸ்ட்ரா படிக்கணும். அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு 20 எக்ஸ்ட்ரா படிக்கணும். 35 ஆச்சு. இதோட எக்ஸ்ட்ரா படிக்கணும், புதுசா படிக்கணும். அடுத்தது இந்த தமிழ்நாடு பொருளாதார சமூகத்துல பிரச்சனைகள், இதுல வந்து பாதி நம்ம புதுசா படிக்கணும். 30ல 15 புதுசா படிக்கணும். அப்ப ஏற்கனவே 15 ஒரு 10 20 35 ஒரு 15 50 ஆச்சு. இந்த 50 தான் நம்ம புதுசா படிக்கணும். இந்த 50 கடைசியா புதுசா படிக்கிறோம். ஸோ இதுல ஜியாகிரபில செகண்ட் ஹாஃப் ஒரு 10 கேள்விகள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? 25ல ஒரு 12 கேள்வி வரும், ஒரு 13 கேள்வி வெளில இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அப்போ 90னே வச்சுக்கோங்க. 150 கேள்விகளுக்கு 90 கேள்விகளை நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நல்லா படிச்சிடுறோம். அப்ப இப்ப இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவாக படிக்க வேண்டும் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது. அப்படி நல்லா படிங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற சோர்ஸ்ல நிறைய சோர்ஸ் ஃப்ரீ PDF நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்ல போய் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மெனுல பொறுமையா உட்காந்து நிதானமா தேடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பல மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதெல்லாம் மேகசின்ஸ் நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலதெல்லாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இதெல்லாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம்ப்பா. இதுதான் குரூப் 2A மெயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ் டீகோடிங் தெளிவா நம்ம சொல்லியாச்சு. இப்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நீங்களே நான் சொன்னதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கலாம். இல்ல படிப்பே வேணாம், படிக்கல சார், இனிமேல் TNPSC இந்த வேலையே வேணாம் நான் போறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறேன்னா தாராளமா படிங்க. இவ்வளவு 1000 லட்சம் செலவு பண்ணி படிங்க, தப்பு கிடையாது. இல்ல இதுக்கு நாம வந்து GSக்கு மட்டும் ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். அது உங்க விருப்பம் தான். ஒரு ஆப்ஷன். ஏன்னா மற்ற இடத்துல பல லட்சங்கள் கட்டி படிக்கும் போது அதை நாம சிம்பிளிஃபைடா எவ்வளவு மினிமம் காஸ்ட்ல கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். தேவையான யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இல்லை விட்டுட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. GS மட்டும் பயாலஜி இல்லாம நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இது ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் தான், மெயின்ஸ் கிடையாது, ப்ரிலிம்ஸ் தான். எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி GSக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ் யூனிட் 8 தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ்ல நான் PDF மட்டும் அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். மற்றபடி இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி இனிமேல் தான் எடுக்கணும் கிளாஸஸ். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் பைலிங்க்லாம் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸ் லைவ் கிடையாது. வீடியோ அண்ட் PDF உங்களுடைய மொபைல் ஆப்ல மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க யாருக்கும் ஷேர் பண்றது, பிரிண்ட் அவுட் எதுவுமே எடுக்க முடியாது. பிரைவசி பாலிசி காரணமாக வச்சிருக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணா இது, அல்லது ஒவ்வொரு சப்ஜெக்டா தனித்தனியா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான ஃபீஸ் இது. யாருக்கு விருப்பமும் நம்பிக்கை இருக்குது அவங்க மட்டும்தான், மற்றவங்க எல்லாம் தாராளமா மூவ் ஆன் பண்ணிக்கலாம். வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இந்த கிளாஸஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கு, ஐபோனுக்கு, வெப்சைட் எல்லா லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. லேப்டாப், PC, டேப், மொபைல்ல இந்த வீடியோஸ் கோர்ஸை பார்த்துக்கலாம். கான்டாக்ட் நம்பர் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும். மற்றவங்க எல்லாம் தாராளமாக உங்களுடைய வேலைகளை, பணிகளை தொடரலாம், மேற்கொள்ளலாம். நீங்களே படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்.
மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முடிவு உங்கள் கையில், நீங்க முடிவெடுங்க. தாராளமாக நீங்க யோசித்து தெளிவான ஒரு முடிவை எடுத்து அந்த வழியில பயணிங்க. காலத்தை வீணாக்க வேண்டாம். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. எக்ஸாம் வரப்போகுது செப்டம்பர் 28. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ், அதுக்கு நல்ல கொஞ்சம் 2 மாசம் 3 மாசம் கேப் இருக்கும். அந்த நேரத்துல போய் நம்ம புதுசா எல்லாம் படிக்க முடியாது. ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே 90 படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 60 தானே படிக்கணும். தாராளமா அந்த 2-3 மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நம்ம அதை படிச்சுக்கலாம். அதே போல கடைசியா ரீசனிங் படிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ப்ரிலிம்ஸ்லயே உங்களுக்கு ரீசனிங் வருது, ஆனா 10 கேள்வி, மெயின்ஸ்ல 50 கேள்வி. அதையும் மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. மீண்டும் ஒரு முறை தெளிவா சொல்றேன், இது யாருக்கும் கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க டிஎன்பிசி மற்ற போட்டித் தேர்வுக்கு படிங்க. விருப்பம் இல்லாதவங்க சுய தொழில் பண்றவன், தொழில் பண்றேன், இல்ல வேலைக்கு போறன்றவங்க போங்க, தாராளமா போலாம், தவறு கிடையாது. நீங்களே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சொல்லிட்டேன். என்னென்ன படிக்கணும், என்னென்ன புத்தகம், அதுலயும் ஃப்ரீயா புக்கு நான் வந்து பிடிஎஃபா டெலகிராம்லையும் கொடுத்துருக்கிறேன். இவ்வளோ ஆப்ஷன்ஸை சொல்லி கடைசியாக அந்த ஆப்ஷன் சொல்றேன். இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கட்டாயம் இல்லை, இதுவும் தேவையில்லை சார், நான் ஒரு இன்ஸ்டியூட்ல 1000 லட்சம் கட்டி படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம். நல்லா படிச்சு பாஸ் பண்ணா சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.